अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய விபவாவதாரம் அர்ச்சாவதாரம் இவற்றையெல்லாம் பலபடியாக அனுபவித்த பெரியாழ்வார் எம்பெருமான் தம்முடைய திருவுள்ளத்திலே வந்து குடிகொண்டு விட்டான் என்று அருளிச் செய்கின்றார். அதாவது இவர் அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன் என்று ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து சொன்னவுடனே எம்பெருமான் மிக விரும்பி திவ்ய தேசங்களில் பண்ணுகின்ற விருப்பத்தை ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலேயே பண்ணி ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலேயே எழுந்தருளி விட்டான். உடனே ஆழ்வார் நோய்களை பார்த்து எம்பெருமான் என்னிடத்திலே வந்து எழுந்தருளி விட்டான், ஆகையினாலே இனிமேல் வியாதிகளே நோய்களே உங்களுக்கு இந்த இடத்திலே எந்தை, ஆகையினாலே நீங்கள் சென்று விடுங்கள், இது முன்பு போல் அல்ல, மிகவும் காப்பை உடையது என்று. ஏதாவது மெய்க்கொண்டு வந்து வேதப்பிரானார் கிடந்தார் என்று வேதப்பிரானான எம்பெருமான் இப்படி வந்து என்னுள்ளே கிடக்கிறான், நீங்கள் பண்டன்று பட்டினங்காப்பு போய்விடுங்கள் இந்த இடத்து அந்த நோய்களை பார்த்து சொன்னாராம், வியாதிகளை பார்த்து. அது முதல் பாசுரத்திலே தெரிவித்தார். உடனே இரண்டாம் பாசுரம், அந்த வியாதிகள் பார்த்து கேட்கின்றன. என்ன கேட்கின்றன? ஆழ்வீர், நாங்களெல்லாம் உம்முடைய அது எங்களுடைய விருப்பத்தால் அல்ல, உம்முடைய உடலிலே எங்களுக்கு ஆசையா என்ன? எங்களுக்கு ஆசை கிடையாது. ஆனாலும் நீர் அனாதி காலமாக செய்துள்ள பாப புண்ணியங்கள் இருக்கின்றனவே, அவற்றினுடைய அந்த காரியங்களை எல்லாம் ஒன்று தப்பாமல் எழுதி வைத்துக் கொள்ளுகிறவன் ஒருத்தன் இருக்கிறான். 14 பேரை சாட்சியாக கொண்டு, சூரியன் சந்திரன் அத்தனை பேரையும் சாட்சியாக கொண்டு சித்திரகுப்தன் என்று ஒருத்தன் இருக்கிறான் யமலோகத்திலே. அந்த யமனுக்கு அவன்தான் தலைமை கணக்கன். அவன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறான், யார் யார் என்னென்ன பாவம் செய்திருக்கிறார்கள் என்று. உடனே அந்தந்த பாவங்களுக்கு இன்னென்ன வியாதிகள் என்று அப்படி அங்கேயே சாத்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகளின்படி எல்லாவற்றையும் அவன் கணக்கிட்டு வைத்தால் உடனே அதற்கு யமன் என்ன செய்கிறான்? மேலெழுத்து இடுகிறான், இவனவன் இந்தந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது என்று. அதனாலே இந்த வியாதிகள் வந்து சேர்கின்றனவே தவிர நாங்கள் ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்று அந்த ஆழ்வாரை பார்த்து அந்த வியாதிகள் சொன்னவாம். உடனே ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? அடடா, எம்பெருமானை நான் பற்றிய உடனே எம்பெருமானே என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து எழுந்தருளி விட்டால் அதற்கு பிறகு சித்திரகுப்தன் என்ன செய்வான், யமன் என்ன செய்வான், எல்லாரும் பயந்து நடுங்குகிறார்கள் என்றோ என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொத்தி வைத்த விளக்கினை மாற்றி தூதுவரோடி ஒளித்தார். கடல் சேர்ப்பன் மோதறிவாளர் முதல்வன் பத்தர் கமுதனடியேன் பண்டன்ன பட்டினங்காப்பே. சித்திரகுப்தன் என்கிறவன் அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு ஜீவாத்மா செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அவன் ஒன்று தப்பாமல் கணக்கெடுக்கிறானான். எவனுடைய தலைமை கணக்கன் அல்லவா, அவன்தான் செய்கிறான். சித்திரகுப்தன் என்ன செய்கிறான்? எழுத்தால் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொன்றையும் எழுதியே வைக்கிறான். அவன் அது எழுதி வைத்த பிற்பாடு அதற்கு என்ன செய்கிறான் என்னால் மேலதிகாரியினிடத்தில் அனுமதி வாங்கணுமே. உடனே யமனிட தென்புலக்கோன் பொறியோத்தி, தென்புலக்கோன் என்னால் தெற்கு திசைக்கு தலைவனாயிருக்கக்கூடியவன் யமன், அவன்தான் தென்புலக்கோன். அவனுடைய பொறி ஒத்தி என்றார், அவனுடைய முத்திரையை அதிலே ஒத்தி வைக்கிறானாம். அதாவது ஒரு கணக்கன் கணக்கு எழுதினால் அந்த கணக்கு உண்மையானதுதான் என்பதற்கு மேலெழுத்து இடும் விதமாக அந்த யமனுடைய முத்திரையையும் அதிலே பொறித்து வைக்கிறான். இப்படி பொறித்து வைத்து விட்டால் அதற்கு பிறகு அதை யாராலும் மாற்ற முடியாது. என்னென்ன துன்பங்கள் இருக்கிறதோ அதன்படி எல்லாவற்றையும் அனுபவித்துத்தானே தீர வேண்டும் என்றால் அது மற்றவர்களுக்கு, எம்பெருமானை பற்றியவர்களுக்கு, எம்பெருமானே திருவுள்ளத்திலே வந்து எழுந்தருளி இருப்பவனுக்கு என்ன என்று கேட்டால் என்ன ஆகும் பாருங்கள். மேலே தெரிவிக்கிறார் ஆழ்வார், வைத்த இலச்சினை மாற்றி என்று. ஏற்கனவே வைத்த இலச்சினையும் மாற்றி விடுகிறார்கள் என்றால் அவற்றையெல்லாம் அழித்து விடுகிறார்கள் என்று சொல்லலாம். அப்படி அல்லவென்றால் இப்படியும் சொல்லலாம், இவனுடைய கணக்கையெல்லாம் எழுதியாயிற்று, ஆனால் இவனோ எம்பெருமானுடைய அடியவன், அதனால என்ன செய்வது என்னால் இதையெல்லாம் வேற ஒருத்தனுக்கு மாற்றி எழுதி விடுகிறார்களாம்.
இவனுடைய கணக்கல்ல, அது வேற ஒருத்தனுக்கு எழுத வேண்டியது, இங்கே தவறாக எழுதிவிட்டோம் என்று மாற்றி எழுதி விடுகிறார்களாம். அப்படி கூட உண்டா என்னால் உபனிஷத்தே சொல்லுகின்றது. என்ன சொல்லுகிறது? தஸ்ய புத்திராக தாயமுபயாந்தி சுகிருதா சாது கிருத்தியாம் துஷந்தா பாப கிருத்தியாம் என்று ஒருத்தன் பகவானுடைய அடியவனாக ஆகிவிட்டானால் என்ன ஆகிறது? உலகத்திலே ஒருத்தனுடைய சொத்துக்களை எல்லாம் அவன் இறந்த பிற்பாடு அவனுடைய பிள்ளைகள் அடைவது போல ஒரு பகவத் பக்தன் இறந்து விட்டானால், அதாவது பரமபதத்திற்கு எழுந்தருளி விட்டானால் அவனுடைய புண்ணியங்களை எல்லாம் அவனுடைய நண்பர்களுக்கு மாற்றி விடுவார்களாம், அவன் செய்த பாபங்களை எல்லாம் அவனுடைய விரோதிகளுக்கு மாற்றி விடுவார்களாம் என்று உபனிஷத்தே என சுகிருதா சாது கிருத்தியாம் துஷந்தா பாப கிருத்தியாம் என்று பாப கிருத்தியங்கள்லாம் துஷட்டுக்கள், அதாவது விரோதிகளுக்கு போய் சேர்கின்றனான்னு சொல்லுகிறது. ஆயினால இங்க என்ன ஆயிடுதுன்னா, அந்த யமனுடைய வேலைக்காரர்கள் அதிலேயும் சித்திரகுப்தன் என்ன செய்கிறான்? அந்த வைத்த விலச்சனை மாற்றி இவன் மாற்றி வைத்த பிற்பாடு தூதுவர் ஓடி ஒழித்தார் என்று அங்கே இருக்கக்கூடிய தூதுவர்கள் யமகிங்கரர்கள் எல்லாம் இவனை பார்ப்பதற்கே நடுங்கிக் கொண்டு ஓடி ஒளிந்து விடுகிறார்கள். ஏன் அப்படி ஒளியும்படியாக என்ன நடந்தது என்று கேட்டால், பகவானுடைய அடியவனாக நான் ஆகிவிட்டேனே தெரிவிக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? முத்து திரைக்கடல் சேர்ப்பன் என்றால் முத்துக்களை வாரிக்கொண்டு வந்து கொழிக்கின்ற கடல், அந்த கடலிலே சேர்ப்பன் என்றால் சேர்ந்திருப்பவன், திருப்பார்கடலிலே எழுந்தருளி இருக்கின்ற எம்பெருமான் என்பது பொருள். அதுக்கு மேலே மூதறிவாளர் முதல்வன், அறிவாளர் என்னால் ஞானிகள், ஞானிகளிலே தலை சிறந்தவர்கள் யார் என்னால் அந்த தீராக என்றால் தீமதாம் அக்ரேசராக தஸ்ய தீராக பரிஜானந்தி யோனிம் என்று இந்த பரமபதத்திலே இருக்கிறவர்களை தீராக என்று சொல்லி இருக்கிறது. தீராக என்றால் தீமதாம் அக்ரேசராக என்று ஞானிகளுக்குள்ளே தலைவர்கள் நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகளுக்கும் இவன் முதல்வன். யாரு? எம்பெருமான். மூதறிவாளர் என்னால் பரமபதத்தில் இருக்கிற நித்திய சூரிகள், அவர்களுக்கு இவன் முதல்வன். முத்து திரைக்கடல் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் என்று முத்து திரைக்கடல் சேர்ப்பன் என்பது லீலா விபூதியை சொல்லுகிறது. மூதறிவாளர் முதல்வன் என்கிறது அது நித்திய விபூதியை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு பக்தர்க்கு அமுதன். இன்னொரு பெருமை சொல்றார் அவனுக்கு. பக்தர்கள் இருக்காளே அவர்களுக்கு தானே அமுதமாக இருக்கிறவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அடியேன். நான் எப்படிப்பட்டவன்? நான் அந்த எம்பெருமானுடைய அடியவன். ஆயினாலே என்னுடைய உடல், என்னுடைய ஆத்மா இது பண்டன்று முன்பு போலன்று பட்டினம் காப்பு. ஆயினாலே நோய்களே நீங்கள் விலகிவிடுங்கள், ஓடிவிடுங்கள் என்று இந்த இரண்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார். மூன்றாவது பாசுரம், அந்த நோய்கள் கேட்கின்றன. சுவாமி, இந்த பிறவியிலே நீர் அடியவனாக ஆகிவிட்டீர் என்பது வாஸ்தவன்தான். ஆனால் இனிமேல் உமக்கு பிறவி ஏற்படாது என்பது என்ன நிச்சயம்? அப்படிப்பட்ட பிறவியிலே உமக்கு வியாதிகள் வர வேண்டுமானால் நாங்கள் வந்துதானே தீர வேண்டும் என்று சொல்லின போலும். உடனே ஆழ்வார் சொல்லுகின்றார், எனக்கு இனிமேல் பிறவியே கிடையாது, எல்லாவற்றையும் எம்பெருமான் ஒழித்து விட்டான் என்கிறார் மூன்றாவது பாசுரத்திலே. கயித்தில் தொழுவை பெருத்து வன்புலச் சேவை அடக்கி கயித்து மக்காணி கழித்து காலிடை பாகங்கழத்தி எழுத்தினவன் கொண்டயந்தை இராப்பகல் ஓய்வித்து என்னை பயத்து பணி செய்ய கொண்டான் பண்டண்ட வட்டினங்காப்பே. எம்பெருமான் எனக்கு எவ்வளவு உபகாரங்களை செய்திருக்கிறான். ஒன்றா இரண்டா? வயிற்றில் தொழுவை பிரித்து. வயிற்றில் தொழு என்னால் அந்த விலங்குக்கு பெயர். வயிற்றிலே இருக்கிற தொழு, நாம் வயிற்றிலே இருப்பதாகிற தொழு. கர்ப்பவாசம் பண்ணுவது என்பது விலங்கிட்டு சிறையிலே வைப்பது போல. ஆகையினாலே எம்பெருமான் என்ன செய்தான்? கர்ப்பவாசமோ அது காராகிரக வாசமோ, அதாவது சிறைவாசத்திற்கும் கர்ப்பவாசத்திற்கும் வேறுபாடே கிடையாது. அங்கே சிறையிலே எப்படி கை கால்களை முடக்கி கொண்டு ஒரே இடத்திலே இருக்க வேண்டுமோ அதே போலத்தான் இந்த கர்ப்பத்திலேயும் இருக்கிறோம். ஆயினாலே அப்படிப்பட்ட விலங்கை எம்பெருமான் எனக்கு போக்கினான். வயிற்றில் தொழுவை பிரித்து. அதற்கு மேலே வன்புலச்சே அதக்கி. வன்புச்சேன்னா எருது. வன்புலச்சே என்னால் அடக்க முடியாமல் பட்டி திரிகின்ற எருதுகளாம். எவை என்னால் நம்முடைய இந்திரியங்கள் தான். கண், காது, மூக்கு முதலான இந்திரியங்கள் அது எங்கெங்கோ திரிகின்றன. அவற்றையெல்லாம் அடக்கினான் எம்பெருமான் என்று அவற்றையும் அடக்குகின்ற வல்லமையை எனக்கு கொடுத்தான். வன்புலச் சேவையதக்கி. அதற்கு மேலே அவன் பண்ணின பெரிய உபகாரம் கயிற்றும் அக்கா ஆணி கழித்து. கயிறு, அக்கு, ஆணி என்று மூன்று விஷயத்தை சொல்லுகின்றார். இந்த இடத்துல வியாக்கியானத்திலே காட்டுகின்றார். கயிறு என்னால் நரம்புகள்,
அக்கு என்னால் எலும்புகள், ஆணி என்றால் உடல் என்று, அதாவது இந்த எலும்புகளை எல்லாம் நரம்புகளாலே வைத்து கட்டி மேலே ஒரு தோலை போர்த்தி இருக்கிறார்களே, இதுதான் உடல். ஊனிடை குரம்பை என்றும் இப்படியெல்லாம் பல பல சொற்களாலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே என்ன சொன்னா, கயிற்றும் அக்கா ஆணி கழித்து என்னால் உடலை கழித்து, உடலுக்குள்ளே இருக்கிற நரம்பென்ன, எலும்பென்ன, உடல் என்ன, இவை அத்தனையும் கழித்து அதற்கு மேலே காலிடை பாசங்கழத்தி என்று நமக்கு இந்த சம்சாரத்திலே ஏற்படக்கூடிய பாசம், அந்த ஈடுபாடு, ஆசைகள் அத்தனையும் கழத்தி, கால் என்றால் காற்று, அந்த காற்று வந்து தாக்குகிறபடியினாலே தான், ஷடம் என்கிற வாயு வந்து தாக்குகிறபடியினாலே தான் இந்த சம்சார ஆசை ஏற்படுகிறது. இன்னும் பல பல பொருள்களை காட்டுகின்றார் காலிடை பாசம் என்பதற்கு. காலிடை பாசம் என்னால் உலக வாழ்க்கை என்று கொள்ளுங்கள். அது அத்தனைக்கும் உண்டானவற்றை போக்கினான். போக்கினவன் யார் என்றால், எயிற்றிடை மண் கொண்ட வெந்தை, இந்த தன்னுடைய எயிர்களிலே அந்த மண் என்னால், அதாவது அதுதான் பூமி, அந்த பூமியை தாங்கினவன் வராகப் பெருமான். அவன்தான் வந்து என்ன செய்தான், எனக்கு இராப்பகல் ஓதுவித்து, இரவு பகல் பாராமல் எனக்கு ஓதுவித்தான், எனக்கு கற்பித்தான், வேதங்களை கற்பித்தான், வேண்டிய வேதங்கள் நான் ஓதும்படியாக என்னை செய்தான். அப்படி இராப்பகல் ஓதுவித்து என்னை பயிற்றி, என்னை பணி செய்ய கொண்டான், என்னிடத்திலே கைங்கரியத்தையும் கொண்டான் என்று வராக பெருமாள் தான் தனக்கு அனுகிரகம் செய்தான் என்பதை ஸ்பஷ்டமாக இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் காட்டுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இந்த உடல் பண்டன்று முன்பு போலன்று பட்டினங்காப்பு. ஆயினாலே நோய்களே நீங்கள் ஓடிவிடுங்கள், அருகிலே வாராதீர்கள் என்று இந்த பாசுரத்திலே, மூன்றாவது பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். இன்னும் அவருடைய இந்த அனுபவம் தொடர்கிறது. அனுபவிப்போம்.